ஒரு நல்ல பதில் ஒருத்தருடைய அறிவை வளர்க்குமா, இல்ல ஒரு நல்ல கேள்வி அறிவை வளர்க்குமா அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய நல்ல கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வி அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்குங்க. பல நேரங்கள்ல பிள்ளைங்க நம்மள்ட்ட சில விஷயங்கள் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம உடனுக்குடன் ஆன்சர் பண்றோம்ல, ஆன்சர் பண்றதுக்கு பதிலா அவங்கள்ட்ட நீங்க திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிற, அப்படி என்னவா இருக்கும்னு நினைக்கிற அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பல்வேறு விதமான சிந்தனைகள் அவங்களுக்கு வரும். அதுதான் அறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் வானம் நீல கலர்ல இருக்கு அப்படின்னு பிள்ளை நம்மகிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா, நம்ம அந்த வானம் ஏன் நீளமா இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு இல்ல நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம திருப்பி அவங்கள்ட்ட கேட்கலாம், நீ என்ன நினைக்கிற, ஏன் வானம் நீல கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மேபி அவங்க சொல்லுவாங்க, கடல் இருக்கு, கடல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி வானம் நீளமா இருக்கு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த நீளம்ங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மென்மையான சாஃப்டான கலர், அதனால அந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்கணுங்கிறதுக்காக நீளமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஆன்சர் கரெக்டா தப்புங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க யோசிக்கிறாங்கல்ல, அப்ப எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த யோசனை எதனால வந்ததுன்னா, அவங்கள்ட்ட கேள்வியாக கேட்கும் பொழுதுதான். இப்ப இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சிந்தனைங்கிறது சுருங்கிடும். அவங்க பரவலாக திங்க் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்மள்ட்ட பிள்ளைங்க கேட்கும் பொழுது நம்ம ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட திருப்பி கேட்கணும். அவங்க அதுவும் ஓப்பன் எண்டடாக, நீ என்ன நினைக்கிற, எப்படி இருக்குன்னு நினைக்கிற அப்படிங்கும்போது பல்வேறு விதமான சிந்தனைகள் வந்த பிறகு அதற்கு பிறகு ஃபைனலாக நம்ம ஆன்சர் சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்நாளை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கும் நிறைய வளரும்.